ரீசெண்டாக மார்க்கெட்டில் ஒரு பொண்ணு ஸ்லீவ்லெஸ் போட்டு போயிருந்தாங்க. ட்ரெஸ்ஸிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை நடந்த இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றி நான் பேச வரல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ரீசெண்டாக ஒரு ரீல் வந்திருக்கும், அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணு ஓணம் சாரியில் பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு தாத்தா வந்து அந்த பொண்ணை கழுத்து கீழே குறுன்னு கேவலமாக பார்த்துட்டு இருப்பாரு. இட்ஸ் நாட் அபவுட் ட்ரெஸ்ஸிங், இட்ஸ் மைண்ட் செட். ஒரு பொண்ணை தப்பாக பார்க்கணும்னா அப்போ தப்பாக தான் பார்ப்பான். இந்த மைண்ட் செட் இருக்கணும், சத்தியமாக திருத்த முடியாது. ஓகே, ட்ரெஸ்ஸிங் தான் குறைன்னு வச்சுக்கோங்க. அவர் 2 வயசு குழந்தை என்னடா தப்பு பண்ணுச்சு? 2 வயசு குழந்தைகிட்ட தப்பாக நடந்துக்கிறான் போயிட்டு. அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அந்த குழந்தைகிட்ட போய் எப்படி உங்கள் மனசு வந்துச்சு? சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதை பற்றி என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ் ஏன் பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறோன்னா, இன்றைக்கி 2 பொண்ணுங்க நாக்கப்படுற மாதிரி கேட்குறாங்கன்னா நாளைக்கு 200 பேர், நாளைக்கு 2000 பேர் கேட்பாங்க. இந்த மாதிரி கேவலமான மைண்ட் செட் உள்ளவங்களை நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டால் மட்டும்தான் இவனுங்களாம் திருந்தலாம் மாட்டானுங்க, ஒழிவானுங்க. இந்த ஜென்ரேஷனில் அப்படிலாம் யாரும் இல்லை ப்ரோன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஜென்ரேஷன்லேயும் இருக்காங்க. போகும்போது ஷால் போட்டு போமா, எல்லாம் தப்பாக பார்ப்பாங்க. தப்பாக பார்க்குறோம், பார்க்க தான் செய்வான். அவன் வேலையே தப்பாக பார்க்குறது தான். ஃபஸ்ட்டு வாட்டி முறைங்க, செகண்ட் டைம் அவன்கிட்ட கேளுங்க. 2-3 வாட்டி அவன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சிங்கன்னா ஹில் கெட் டு நோ தட் இஸ் பீன் வாட்ச்ட். அவன் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு மைண்ட் செட் மட்டும் வந்துருச்சுன்னா சத்தியமாக அவன் பார்க்க பயப்படுவான். நீங்கள் பிரச்சனை வந்து ஆண்கள் மட்டும் இல்லை, இதால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன சில பெண்களும் இருக்காங்க. எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்னால், அவங்க பொண்ணுக்கு ஒரு விஷயம் தப்பாக நடந்தால் கூட, அம்மா நீ ட்ரெஸ்ஸிங் ஒழுங்காக பண்ணலம்மா, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணி தான் அந்த பையன் அவன் நடந்துருக்க போகிறான்னு சொல்லிட்டு பெத்தம்மா இந்த காலம் சொல்கிறவங்க நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல மாறுங்க. நீங்கள் பேரண்ட்ஸே இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எந்த பொண்ணு தைரியமாக வந்து உங்ககிட்ட பிரச்சனையை சொல்லும்? சத்தியமாக சொல்லாது. எந்த பொண்ணு சொல்லாது. அப்பா அம்மாட்ட சொன்னால் அப்பா அம்மா புரிஞ்சிக்க மாட்டாங்க. என் கூட படிக்கிற பொண்ணுங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறான், வீட்டில் சொன்னால் எங்கள் அப்பா அம்மா என்ன திட்டுவாங்க, நீ ஏன் போகிற, நீ ஏன் சிரிக்கிற, நீ ஏன் முறைக்கிறேன்பாங்க. உங்கள் பொண்ணு ட்ரெஸ் ஆலலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ஒரு பொண்ணு போதான் கேவலமாக பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். அவனுங்களால தான் பிரச்சனைன்றது ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், பொண்ணுங்களை கடவுளெல்லாம் பார்க்க வேணாம். முதல்ல ஒரு பொண்ணாக பாருங்கள், போகிறோம். எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச்டு. அது நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும், டு பி ஹானஸ்ட். ஸோ பீப்புள், முதல்ல நீங்கள் சேஞ்ச் ஆகுங்க. அதுக்கப்புறம் தான் சொசைட்டியை சேஞ்ச் பண்ண முடியும். தேர் ஆர் மெனி டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே போனால் போயிட்டே இருக்கலாம். ஆனால் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் எல்லாமே சேஞ்ச் ஆகும். புரிஞ்சுக்கோங்க.